நேற்று நடந்த ஆர்சிபி ஆர்ஆர் மேட்சை பற்றி தாங்க பேச போகிறோம். ஆர்சிபி எப்படியோ பவர் பிளே வின் பண்ணி செமிஃபைனலுக்கு போய்ட்டோன்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தா ஆர்சிபி ஃபேனுக்குலாம் ஒரு பெரிய இடி தான் காத்திருந்தது. ஏன்னா நேற்று மேட்ச்சில் வந்து ஆர்ஆர் தான் வின் பண்ணாங்க. ஆர்சிபி வந்து மேட்சை விட்டு வெளியே போயிடுச்சு. இனிமேல் கப்பு வர ஆசை அவங்களுக்கு கனவாக தான் போயிருக்கு. எப்பவும் போல் இந்த வருஷமும் அது ஒரு கனவாக மாதிரி இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா 172 ரன்னுக்கு 8 விக்கெட்டாக எடுத்தாங்க ஆர்சிபி. 20 ஓவருக்கு இது வந்து ஒரு நாக் அவுட் மேட்ச்னால வந்து உங்களுக்கு வந்து அபவுட் 200 எடுத்தா சேசிங்கில் அவங்களுக்கு ப்ரெஷராக இருந்திருக்கும். ஆர்ஆருக்கு எடுக்க ஒரு கடினமான இலக்காக இருக்கும். லாஸ்ட் மேட்ச் சென்னைக்கு மேட்ச் மாதிரி இருந்திருக்கும். ஆனால் 172ன்றது ஒரு சேசபிள் ஸ்கோர் தான். அதுவும் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்லாம் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நேற்று ஆர்சிபி விராட் கோலி 33 ரன் எடுத்தார். டூப்ளசி 17 ரன் எடுத்தார். கேமரன் கிரீன் 24. பட்டிதர் நல்லா ஆடுவார். நேற்று 34 தான் எடுத்தார். மேக்ஸா 0வில் போயிட்டார். லோம்ரோ கொஞ்சம் நல்லா ஆடி ஒரு 32 ரன்னுக்கு. தினேஷ் கார்த்திக் 11 ரன் தான் எடுத்தார். இது பார்த்தீங்கன்னா 172க்கு 8 விக்கெட் 20 ஓவர். இது வந்து ஒரு கம்மியான ரன் ரேட் தான் சொல்லலாம். சேசிங்க்கு அந்த பிச்சில் வந்து அடிக்கலாம். ரெண்டாவது வந்து செகண்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா டியூ கொஞ்சம் இருக்க காரணத்தினால வந்து பவுலர் கிரிப்பு கிடைக்காது. அதனால் வந்து 172 வந்து ஈஸியான ரன் தான் சொல்லலாம். போலிங்கும் வந்து இப்போ ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல போலிங் தான் சொல்லலாம். போல்ட் வந்து ஒரு ரன் எடுத்தார், ஒரு விக்கெட் எடுத்தார். சர்மா ஒரு விக்கெட் எடுத்தார். ஆஷிஷ்கான் ஒரு நல்ல ஒரு பிரமாதமான போலிங் சொல்லலாம். 3 விக்கெட் எடுத்தார். அஸ்வின் கம்பேக், கிரேட் கம்பேக், 2 விக்கெட் எடுத்தார். சாவல் ஒரு விக்கெட் எடுத்தார். போலிங்கும் நேற்று பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான போலிங்காக இருக்குது. ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஆர்ஆர் ஒரு நல்ல டீம் தான், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு. ஜெய்ஸ்வால் ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்து ஒரு 45 ரன் எடுத்தார். கேட்மோர் வந்து 20 ரன் எடுத்தார். சாம்சன் 17 ரன், ரியான் பராக் 36 ரன், ஜரல் எல்லாமே நல்லான. எட்மரர் கடைசியாக வந்து 26 ரன் எடுத்தார். பவல் வந்து 16 ரன் எடுத்தார். மொத்தம் பார்த்தீங்கன்னா 19 ஓவரில் மேட்ச் முடிச்சிட்டாங்க தான் சொல்லலாம். 174க்கு 6 விக்கெட்டு எடுத்து மேட்சை முடிச்சுட்டு அவங்க வந்து அடுத்த மேட்ச் எலிமினேட்டருக்கு செமிஃபைனலுக்கு மூவ் ஆகிட்டாங்க ஆர்ஆர். எப்பயும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து கப்பு அடிப்போம்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஒரு வாய்ப்பு இருந்தது. வாய்ப்பை நழுவிட்டாங்க தான் சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்களது வந்து ஆர்ஆர் வந்து ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் டீம் இல்லை. போலிங் வந்து ஸ்ட்ராங் இல்லைன்னு தான் சொல்லலாம். போலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நேற்று மேட்ச்சில் வின் பண்ணிக்கலாம். இவ்வளோ வருஷம் நாங்கள் வந்து 2008லேருந்து 2024 வரைக்கும் காத்திருந்தோம். இன்னொரு வருஷமும் காத்திருக்க வச்சாங்கன்றது ஆர்சிபி ஒரு ரசிகரின் புலம்பல் வந்து காதில் கேட்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வருஷம் ஈசாலா கப்பு நம்புது சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது தான் நினைக்கிறேன். 2025னா இந்த கப்பை அடிப்போமா இல்லை கப்பு கையில் வருமான்ற ஆர்சிபியோட ரசிகரின் அவளுடன் எதிர்பார்த்துருக்காங்க. இன்னும் ஒரு வருஷம் நாங்கள் வந்து வெயிட் பண்ணோன்னு சொல்லிட்டு ஆர்சிபி ரசிகர்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக வெயிட் பண்ணுறாங்க. 2025னா ஆர்சிபி டீம் வந்து கப்பை தூக்குமான்ட்டு நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக தூக்குவாங்கன்னு தான் நினைக்கிறோம். பார்க்கலாம். இந்த நம்பிக்கையுடன் இருங்கள். ஆர்சிபி ரசிகர்களுக்கு நம்பிக்கை வாழ்க்கை, வாழ்க்கையை நம்பிக்கை. அடுத்த 2025 ஈசாலா கப்பு நம்மது.